இந்த உலகம்னு சொன்ன உடனே நமக்கு நினைவு வர்றது மரம், செடி, கொடி, விலங்குகள், மனிதர்கள், கல், மண், ஆறு இப்படி எத்தனையோ விஷயங்கள் நமக்கு நினைவுக்கு வருது. ஆனால் இது எல்லாமே எதில் அடங்கியிருக்கு அப்படின்னா பஞ்சபூதங்களில் நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு அப்படின்னு சொல்லிட்டு வள்ளலார் இறைவனை ஒளி வடிவத்தில் தான் பார்க்குறார். இந்த ஒளி எங்கேருந்து வருது? நெருப்பிலிருந்து வருது. இந்த நெருப்பு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா நெருப்போட மூலம் எதுன்னு கேட்டால் நம்ம படிக்கிற பிள்ளைங்கிட்ட கேட்டால் கூட சொல்லுவாங்க. ஃபிசிக்ஸ் இயற்பியல் படிக்கிறவங்க கிட்ட கேட்டால் ரொம்ப தெளிவாக சொல்லுவாங்க. நெருப்போட மூலம் எங்கெல்லாம் எதுலேருந்தெல்லாம் தீ வர முடியுமோ அதெல்லாம் நெருப்போட மூலம். ரொம்ப பிரதானமாக பார்த்தா சூரியன் நெருப்போட மூலம்னு சொல்லுவாங்க. அது ஒரு வகையான சரியான விடை தான். ஆனால் சூரியன் தான் நெருப்போட மூலமா அப்படி பார்த்தா அது இன்னும் சரியாக தோணலை. அதாவது இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பொருள்லையும் நெருப்பு இருக்குது. சார், காற்றுல நெருப்பு இருக்கா? இருக்குது. தண்ணியில் நெருப்பு இருக்கா? இருக்குது. கல்லில் நெருப்பு இருக்கா? இருக்குது. 2 கல்லை உரசும் போது ஒரு தீப்பொறி வருதே, அப்போ அதுக்குள்ளே நெருப்பு இருக்கிறதுனால தானே வருது. சரி, தண்ணியில் நெருப்பு இருக்கா? காற்றுல நெருப்பு இருக்கா? ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் தீ பிடிக்கிற சக்தி இருக்கிறதுனால தானே வச்ச உடனே பற்றிக்குது. அப்போ காற்றுல நெருப்பு இருக்குது. சரி, தண்ணியில் நெருப்பு இருக்கா? ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்த கலவை தானே தண்ணி. அப்போ தண்ணியில் நெருப்பு இருக்குது. சரி, அப்போ இந்த எல்லாத்துலேயும் நெருப்பு இருக்குன்னா எல்லா இடத்துலையும் இருக்கா? ஆமாம், எல்லா நேரத்துலையும் இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்குது, எல்லா பொருளுக்குள்ளேயும் இருக்குது. இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பொருளும் கண்ணுக்கு தெரியாத ரொம்ப 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 சின்னதாக இருக்கிற அணுக்களால் தானே உருவாக்கப்பட்டதாக விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. அப்போ அந்த அத்தனை அணுக்கள்லையும் இந்த நெருப்பு இருக்குது. அது எப்படி சார்? இப்போ மின்சாரம் இருக்குது, அதுலேருந்து கூட தானே நெருப்பு வருது. மின்சாரம் எங்கேருந்து வருது? எலக்ட்ரான் தானே மின்சாரத்துக்கு காரணம். அந்த எலக்ட்ரான்கிற அணுவுக்குள்ளே இருக்கிற ரொம்ப 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 குட்டியாக இருக்கிற ஒரு சின்ன பொருள் ஆன எலக்ட்ரான் தான் அந்த வெப்பத்துக்கு காரணமாக இருக்குது. ஏன்னா அப்போ இந்த எலக்ட்ரான் எதுலெல்லாம் இருக்குது? அணுவில் எலக்ட்ரான் இருக்குது. எலக்ட்ரான் இருக்கிற பொருளாக இருக்கக்கூடிய அணு எது? இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பொருளில் இருக்கிற சின்ன ஒரு பொருள். அந்த குட்டி 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 அணுக்களால் தான் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பொருளும் இருக்குது. அப்போது தூண்லையும் இருப்பான், துரும்புலையும் இருப்பான் அப்படின்னு சொல்லி நம்ம பெரியவங்கள் கடவுளை சொன்னாங்களே. அப்போ அந்த கடவுளுங்கிறது அவங்க சொன்னது ஒரு சக்தியை சொல்கிறாங்க. அந்த சக்தி தான் இந்த உலகத்தை இயக்கிக்கிட்டு இருக்கு. அந்த சக்தி தான் இந்த உலகம் முழுக்க நிறைஞ்சிருக்கு. அதனால தான் ஒளிங்கிறது எங்கே இருக்குதுன்னு கேட்டால் ஒளி எல்லா பொருள்லையும் எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கு. அந்த ஒளி வெப்பத்துக்குள்ளே மறைஞ்சிருக்கு. அந்த வெப்பம் ஒவ்வொரு துகளுக்குள்ளேயும் இருக்குது. அந்த துகள் அணுவாக இருக்குது. அதனால தான் ஒவ்வொரு அணுவிலையும் சக்தி இருக்குது. அது நம்மளை வழிநடத்துதுன்னு நம்ம பெரியோர் சொன்னாங்க. நன்றி, வணக்கம்.